இந்நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் கல்வியியல் துறையின் துறைத் தலைவர் முனைவர் நீ ஜான்சன் அவர்கள் இந்திய தேசிய கல்வி தினத்தை முன்னிட்டு சிறப்புரையாற்ற நம்மோடு இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நீ ஜான்சன். நான் வாழ்நாள் கல்வியியல் துறையினுடைய துறைத் தலைவராக இருக்கிறேன். இந்த மாதம் நவம்பர் 11ஆம் தேதி இந்திய தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். இது ஸ்ரீ மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாள் ஆகும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய முதல் கல்வி அமைச்சர். முதல் கல்வி அமைச்சரான இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்திய தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். செப்டம்பர் 2008 பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நவம்பர் 11ஆம் தேதியை தேசிய அளவில் கல்வி தினமாக அறிவித்தார்கள். அந்த ஆண்டு முதலாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். சரி, இந்த தேசிய கல்வி தினத்தில் என்னென்ன செய்கிறாங்க, என்ன விஷயங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு ஆகட்டும் ஸ்ரீ மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை மதிக்கக்கூடிய வகையில் கட்டுரை போட்டி, கருத்தரங்குகள், பயிலரங்குகள் மற்றும் பேரணிகள் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சகம் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன செய்கிறாங்கன்னா புதிய புதிய திட்டங்களை அந்த நாளில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் அனைவருக்கும் அவர் கல்விக்கு ஆற்றிய தொண்டு போய் சேரணும், அவரை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் அவருடைய நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். கல்வி அமைச்சராக மட்டும் இல்ல, ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக செயல்பட்டார். காந்திய சித்தாந்தத்தை கடுமையாக பின்பற்றியவர். சுதேசி தயாரிப்புகளை தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார், ஊக்குவித்தார். இந்தியாவினுடைய ஸ்வராஜ் அதாவது சுய ஆட்சிக்கான காரணம் உள்ளிட்ட காந்தியினுடைய கொள்கைகளுக்கு ஆசாத் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்ன என்று பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்நுட்ப நிறுவனது தான். அவருடைய தலைமையில் ஐஐடி 1951 தொடங்கப்பட்டது. இந்தியாவினுடைய ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கான ஐஐடியை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளை அபுல் கலாம் உண்மையிலே நம்பினார். அவர் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி கல்வி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அதுதான் நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதை ஆணித்தரமாக நம்பினார். அதனால் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் நிறைய நிறுவனங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள் நிறுவப்பட்டது. ஐஐடி ஆகட்டும், ஐஐஎம் ஆகட்டும், ஏஐசிடி, யூஜிசி, பற்பல நிறுவனங்கள் நிறுவனாங்க. கல்வின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே கல்வி போய் சென்றடைய வேண்டும். ஒரு சாராருக்கு மட்டும் அல்ல கல்வி என்பது, அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமூகம், அனைத்து மாணவர்கள் எந்தவித தாழ்வு நிலை இல்லாமல் அனைவருக்கும் கல்வி சென்று அடைய வேண்டும் என்பதில் கருத்தாய் செயல்பட்டார். உள்ளத்தால் கற்பிக்கப்படும் கல்வி சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக நம்பினார். அதுதான் ஆங்கிலத்தில் ரொம்ப மிக சிறப்பாக சொல்லுவாங்க, எஜுகேஷன் இம்பார்ட்டட் பை ஹார்ட் கேன் பிரிங் ரெவல்யூஷன் இன் த சொசைட்டி. நட்பு மற்றும் சமத்துவம் போன்றவற்றில் மனிதர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு கல்வி அடிப்படையானது என்பதை ஆணித்தரமாக நம்பினார். அவர் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராக செயல்பட்டார். 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் செய்தித்தாளை வெளியிட தொடங்கினார். இது அல் ஹிலால் செய்தித்தாள் எதற்காக தொடங்கினார் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையை உருவாக்குவதில் அல் ஹிலால் முக்கிய பங்கு வகித்தார். அவர் மத நல்லிணக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையுடன் செயல்பட்டார். ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் சொன்ன மாதிரி கல்வி உரிமை உண்டு, அவர்கள் கல்வி பெற வேண்டும் என்பதில் ஆணித்தரமாக செயல்பட்டார். இவர் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் உள்ள கரக்பூரில் தொடங்கப்பட்டது. இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், சங்கீத் நாடக் அகாடமி, லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, ஐஐடி, ஐஐஎம், ஏஐசிடிஇ, பல்கலைக்கழக கல்வி ஆணையம், இடைநிலை கல்வி ஆணையம், ஜாமியா மில்லியா இஸ்லாமியா, இதே போல பல கல்வி நிறுவனங்கள், முக்கிய கல்வி நிறுவனங்கள் அவருடைய காலகட்டத்தில் தான் நிறுவப்பட்டது. இவர் இந்தியாவினுடைய சுதந்திர இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீவிர பங்கு வகித்தார். இவர் 1947 1958 வரை கல்வி அமைச்சராக பணியாற்றினார். இவர் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் உலகளாவிய ஆரம்ப கல்வி, பெண் கல்வி, இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆகியவற்றில்
பெற வேண்டும், மாணவர்கள் எழுச்சி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக செயல்பட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி மேலே அவருக்கு வந்து ரொம்ப அசைக்க முடியாத ஒரு பற்றுறுதி இருந்தது. ஏன்னா அவர் பெண் கல்வியை கடுமையாக வர வேண்டும் என்பதில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டவர். அவர் எப்போது பார்த்தீங்கன்னாலும் அவர் ரொம்ப எளிமையான மனிதர். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அர்ப்பணித்த செயல்பாடுகள், அவர் நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு, இதை வந்து மையமாக கொண்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து தேசிய கல்வி தினமாக கொண்டாடுகின்றோம். சமூக சீர்திருத்தவாதி மட்டும் கிடையாது, ஒரு சமூக விஞ்ஞானி சொல்லலாம். ஏன் விஞ்ஞானின்னு சொல்றோம்னா, இஸ் அ சோஷியல் சயின்டிஸ்ட், இஸ் அ சோஷியல் ரிஃபார்மர், டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் டு த காஸ் ஆர் டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். விஞ்ஞானம் வந்து அறிவியல், கல்வி இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர். அதாவது கல்வியாளர் மாணவர்களிலேயே திறன், தொழில் முனைவோர், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, தலைமைத்துவ பண்பு ஆகியவற்றில் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதை ரொம்பவும் நம்பினார். ஏனென்றால் கல்வியாளர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்களும் அவர்களை பின்பற்றி சிறந்த மாணவர்களாக மாறுவார்கள். அவர்கள் நாட்டிற்கு பற்பல தொண்டுகள், பற்பல செயல்களை ஆற்றுவார்கள் என்பதில் ஆணித்தரமாக இருந்தார். இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகவும் பொற்காலம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கொண்டு வர வேண்டும் என்பதில் ரொம்ப வந்து தன்னையே ஈடுபடுத்தி கொண்டவர். இந்த குவாலிட்டி எஜுகேஷனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், பல்கலைக்கழகமும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்பதில் வந்து ரொம்ப கருத்தாய் செயல்படுகின்றன. நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகமும் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுப்பதில் வந்து நம்ம முன்மாதிரியாக திகழ்கின்றோம். அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் சொன்ன கோட்பாடுகளை நாம் தாங்கி நம்முடைய பல்கலைக்கழகம் சீருமாகவும் பட்டொளி வீசி பறக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி எஜுகேஷன் தான். நம்முடைய பல்கலைக்கழகம் அனைத்தரமாக நம்புகின்றது. அதே போல் அனைத்து பல்கலைக்கழகமும், அதே போல் அனைத்து கல்வி நிறுவனங்களும் என்ன செய்யணும்னா இந்த குவாலிட்டி எஜுகேஷன் மாணவர்களுக்கு கொடுப்பதில் வந்து கருத்தாய் செயல்பட வேண்டும். ஸ்ரீ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பிப்ரவரி மாதம் 22 1958 தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். 1992 அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றி அவர் செய்த தொண்டுகளை நாம் நினைவில் கூறும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 11 ஸ்ரீ மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாளை தேசிய கல்வி நாளாக நாம் அனுசரித்து கொண்டாடுகின்றோம். ஜெய் ஹிந்த்.